ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சாந்த் கிச்சன்ல மட்டன் சாவல் செய்ய போறோம். மட்டன் கிரேவி வந்து தேங்காய் போடாம எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். ஜென்ரலி சவுத் இந்தியன்ஸ் தேங்காய் யூஸ் பண்ணி தான் எல்லா கிரேவி செய்வாங்க. நானும் அப்படிதான் சாப்பிட்டுருக்கேன். பட் இந்த தேங்காய் போடாத கிரேவி ரொம்ப டெலிஷியஸா இருக்கும் அண்ட் வெரி 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 ஈஸி ரெசிபி. இந்த வீடியோ பாருங்க, நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வாங்க சமைக்கலாம். தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு வேணும். அப்புறம் புதினா, சால்ட்டு, மசாலா பவுடர், டர்மரிக், ஆயில் இதெல்லாம் வேணும். இதோட ப்ரிப்பரேஷன் ரொம்ப சிம்பிள். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வெங்காயம், பச்சை மிளகாய், அப்புறம் வந்து அது கொஞ்சம் ஃப்ரை ஆனோடனே கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி அதையும் போட்டு நீங்கள் வந்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணிவிட்டு பாருங்களேன், ஈஸி தான். மாதிரி வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் ஃப்ரை பண்ணி நல்லா கூல் டவுன் பண்ணிடணும். ஆறுனோன்னு அதை நல்லா நம்ம பேஸ்ட் பண்ணிடணும். வாங்க பேஸ்ட் பண்ணலாம். செய்யறது ரொம்ப 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 சிம்பிள். ஃப்ரை பண்றப்ப கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணோம்ல, இப்போ கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணுங்க. நான் வந்து ரொம்ப ஆயில் நிறைய இருக்க மாதிரி எனக்கு கிரேவி பிடிக்காது, நான் செய்ய மாட்டேன். மட்டன் நல்லா வாஷ் பண்ணியாச்சு. மட்டன்ல வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுங்க. 4 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக புதினா. ஸோ மசாலா பாக்ஸில் டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், கொஞ்சமாக தனியா பவுடர், ஒரு ஸ்டார் அனைஸ், 1 பட்டை, ஏலக்காய், கர்ட், சால்ட் வந்து நல்லா ஃப்ரை பண்ணுங்க. ஸோ இதில் வந்து நம்ம அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, புதினா, மசாலாஸ், ஸ்பைசஸ் அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு சால்ட் நல்லா இது வந்து நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணி மட்டனோட ஜூஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா வெளியில வரணும். ஸோ இது ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம பேஸ்ட் பண்ணியிருக்க ஆனியன் டொமேட்டோ இதில் நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு டேஸ்ட் செக் பண்ணிட்டு குக் பண்ணணும். தட்ஸ் ஆல். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் வந்து மட்டன் நல்லா நம்ம குக் பண்ணியாச்சு. வாவ், நைஸ். நல்லா ஜூஸ் செப்பரேட்டா, மட்டன் செப்பரேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணியிருக்கிற மசாலா ஆட் பண்ணிடலாம். இப்போ இது வந்து இன்னொரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் நல்லா குக் ஆகட்டும் அந்த மட்டனோட. ஸோ அந்த மட்டன் அண்ட் கிரேவி ரெண்டுமே வந்து கொஞ்சம் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் செய்கிறேன். நைட் வந்து வித் இட்லி, தோசை, பராட்டா நீங்கள் எதோட சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம சீட்டி போட்டுடலாம். இப்போ இது வந்து ஒரு 3 விசில் வரணும். 3 விசில் வந்ததுக்கு அப்புறமா நல்ல ஒரு 10 to 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்ல குக் பண்ணுங்க. அந்த மட்டன் நல்ல ஜூசி டெண்டரா இருக்கும். சாப்பிட்றதுக்கு சூப்பர். எம் எம் எம். வாவ் வாவ் வாவ். நல்ல உங்களுக்கு சூப்பரான மட்டன் கிரேவி இஸ் ரெடி. நான் சொன்ன மாதிரி இதில் நிறைய நான் வந்து அந்த ஆயில் மிதக்க மிதக்க செய்யறது எனக்கு பிடிக்காது. இப்போ இது மேல வந்து நம்ம கொஞ்சமா கசூரி மேத்தி வந்து இட்ஸ் லைக் அ கேம் சேஞ்சர். அவ்வளோ உங்களுக்கு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். கொஞ்சம் லைட்டா இப்படி ஃபார்ம்ல க்ரஷ் பண்ணிட்டு
ஒரு 5 மினிட்ஸ் நீங்க குக் பண்ணா போதும். கொத்தமல்லி, ஃப்ரெஷ் கொத்தமல்லி. இது ஒரு 5 மினிட்ஸ் பாயில் ஆகட்டும். நம்மளுக்கு சண்டே சமையல் சூப்பரான யம்மி மட்டன் கிரேவி தேங்காய் இல்லாம ரியலி டூ குட். என்னடா எண்ணெயா மேல இல்லைன்னு பார்க்காதீங்க. நான் மட்டன் ஆல்ரெடி ரொம்ப ஃபேட் தானே, அதனால ஆயில் கொஞ்சம் கம்மியா நான் யூஸ் பண்ணுவேன். டேஸ்ட் ரொம்ப 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 நல்லா இருக்கும். ஜஸ்ட் see the plate. இங்க சூடா இருக்கு. குட் ஃபுட், குட் மூட், குட் லைஃப். சூடா இருக்கு, என்ன செய்யணும், ஏதாச்சும் சொல்லணும்ல. ஓ வாவ், நான் குக் பண்ணேங்கிறதுக்காக சொல்ல. இட்ஸ் ரியலி வெரி டெலிஷியஸ். ரொம்ப நல்லா இருக்கு. see the mutton, very juicy, tender. Hope you guys like this video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக். உங்களோட லைக் எனக்கு என்னோட சேனலோட growthக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மோர் தென் 85% சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்ம வீடியோ பாக்குறீங்க. நான் சீக்கிரமே இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் கிவ் லவ் ஸ்ப்ரெட் லவ். நம்ம எல்லார்கிட்டயும் அன்பா இருக்கலாம்.